இப்போ நம்ம சேட்டலைட் ரைட்ஸ் 2025 இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் ஜமான். இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை நம்ம விஜய் டிவி வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை இப்போ விஜய் சூப்பரில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம விஜய் சூப்பரில் நிறைய திரைப்படங்கள் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. வாரம் வியாழக்கிழமை புதிய திரைப்படங்களை சாயங்காலம் 6 மணிக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. என்னென்ன திரைப்படங்கள் புதுசாக வாங்கியிருக்காங்கன்னு அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் குடும்பஸ்தன். இந்த திரைப்படம் இப்போ வர வெள்ளிக்கிழமை ஜனவரி 24 தேட்டரிக்கில் வர இருக்குது. இந்த திரைப்படத்தில் நம்ம மணிகண்டன் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் அண்டு டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஜி தமிழ் அண்ட் G5 வாங்கியிருக்கிறாங்களாமா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் மதகத ராஜா. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விஷால் அண்ட் சந்தானம் அண்ட் ஏகப்பட்டால சினிமா பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்தோட 1 டேஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 45 crores கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் இப்போ வரைக்குமே சேல் பண்ணாமே வச்சுருக்காங்க. சேல் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வீடியோவில் இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை 12 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம விஜய் டிவி தான் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ வரைக்கும் சேல் ஆகலை. விஜய் டிவிக்கு போகுமா இல்லாட்டி சன் டிவிக்கு போகுமான்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் மெட்ராஸ்காரன். இந்த திரைப்படம் இப்போ போன வீக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸு நம்ம விஜய் டிவிக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம அருண் விஜய் நடிப்பில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வணங்கான். இந்த திரைப்படத்தை நம்ம பாலா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை நம்ம விஜய் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்களாமா.